பிரபஞ்சம் உருவாவதற்கு முன் அளவற்ற இருட்டும் அடங்கிய அமைதியும் மட்டுமே இருந்தது. அந்த அமைதியை முதன்முதலாக உலுக்கியது ஒரு தெய்வீக ஒளிக்கதிரின் அதிரவாகும். அந்த ஒளி 6 தனித்த துகள்களாக பிளந்து அண்டம் முழுவதும் பரவியது. அவை சாதாரண ஒளித்துகள் அல்லவா? சிவபெருமானின் ஆழ்ந்த தியானத்திலிருந்து வெளுத்தெழுந்த தெய்வீக அக்னியின் வடிவங்கள். அந்த அக்னியின் ஒளி சாந்தமாகி பூமியை நோக்கி இறங்கியது. இறுதியில் அது சரவணப் பொய்கை எனப்படும் புனித ஏரியில் மென்மையாக விழுந்தது. அந்த ஏரியில் விழுந்த 6 ஒளித்துகள்களும் தனித்தனியாக தெய்வீக வடிவங்களில் வளரத் தொடங்கின. காலம் நகர அந்த 6 வடிவங்களும் ஒன்றை ஒன்று நோக்கி நகர்ந்தன. அவை ஒன்றிணைந்த அந்த தருணம் முழு பிரபஞ்சத்தையும் ஒளிரச் செய்தது. அந்த ஒளியிலிருந்து தோன்றியவன் ஒளியின் பிள்ளை, ஞானத்தின் வடிவம், தெய்வீக சக்தியின் பூர்ண உருவாக்கம் முருகன். அவரின் 6 முகங்கள் 6 குணங்களை குறிக்கின்றன. ஞானம், துணிவு, கருணை, அமைதி, தீர்மானம், வெற்றி. இந்த குணங்கள் அனைத்தும் இணைந்தபோதுதான் அவர் உலகை காக்கும் தெய்வீக போர் வீரராக உருவானார். அவரின் வேல் வெறும் ஆயுதம் அல்ல, அது அறியாமையின் இருளை வெட்டி உண்மையை வெளிப்படுத்தும் தெய்வீக ஞானம். அவரின் மயில் உயர்ந்த ஆன்மீக பரவின் அடையாளம். முருகன் பிறந்த அந்த தருணம் இயற்கையே மகிழ்ச்சியில் திளைத்தது. காற்றின் இசை, காடின் நறுமணம், மலைச்சிகரத்தில் பிறந்த பொற்கதிர் அனைத்தும் ஒன்றாக கூடி அந்த தெய்வீக வருகையை வரவேற்றன. உலகம் புதிய ஒளியில் விழித்தெழுந்தது. அந்த ஒளி ஒரு வாசகத்தை சொன்னது போல இருந்தது. இருள் முடிந்தது, ஒளி பிறந்தது. இது முருகனின் தெய்வீக பிறப்பின் கதை. இன்னும் பல தெய்வீக உண்மைகள், முருகப்பெருமானை பற்றிய அரிய கதைகள் உங்களை காத்திருக்கின்றன. மேலும் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.